ஹலோ. இந்த ஒரு சிறப்பான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, ஆனா அதோட முழு பலன்களும் நமக்கு தெரியாத ஒரு பழத்தை பத்தி தான். கரெக்ட், நாவல் பழம்தான். இது சும்மா அந்த இனிப்பும் துவர்ப்பும் கலந்த சுவைக்காக மட்டுமே நாம விரும்பி சாப்பிட்றோம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய தப்புங்க. ஏன்னா ஆயுர்வேதத்திலையும் சரி, சித்த மருத்துவத்திலையும் சரி, மிக ஆழமான மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு அரிய பொக்கிஷமாவே இந்த நாவல் பழம் பார்க்கப்படுது. சரி, நம்ம நேர விஷயத்துக்கு வருவோம். நாவற்பழம் வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டும்தானா? சான்ஸே இல்ல. இந்த சம்மர்ல நமக்கு ஈஸியா கிடைக்கிற இந்த சின்ன பழத்துக்குள்ள நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்ச பல ஆரோக்கிய ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்கு தெரியுமா? வாங்க, அது என்னென்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். முதல்ல சர்க்கரை நோய்க்கான ஒரு சூப்பர் தீர்வு, குறிப்பா அதோட விதைகளுக்குள்ள இருக்கிற அந்த சூப்பர் பவரை பத்தி பார்க்கலாம். இந்த பழத்தோட மிக முக்கியமான மெடிக்கல் பெனிஃபிட் என்னன்னா, நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோயை இது ரொம்ப சூப்பரா கண்ட்ரோல் பண்றது தான். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். உண்மையான மேஜிக் பழத்தோட சதையில மட்டும் இல்ல, அதோட விதைகளுக்குள்ள ரொம்ப ஆழமா மறைஞ்சிருக்கு. பழம் சாப்பிட நல்லா இருக்கும், ஆனா பிளட் சுகரை மேனேஜ் பண்ற உண்மையான பவர் அந்த கொட்டைக்குள்ள தான் லாக் ஆயிருக்குங்கிறது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே. அந்த விதைகளுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? ஜம்போலின் அப்புறம் ஜம்போசைன், இந்த 2 ஆக்டிவான கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான் அந்த பெரிய மேஜிக்க பண்ணுது. நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சர்க்கரை நம்ம ரத்தத்துல கலக்கிற வேகத்தை இது ரொம்ப நேச்சுரலாவே குறைக்குது. அது மட்டும் இல்லாம இன்சுலின் சுரப்பையும் இது தூண்டி விடுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளோட ஆரோக்கியம், அதாவது செரிமானம், இதயம், அப்புறம் ரத்தம், இதையெல்லாம் இது எப்படி பாதுகாக்குதுன்னு பார்க்கலாம். சர்க்கரையை மட்டும் இல்லைங்க, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம செரிமான மண்டலத்தை இந்த நாவற்பழம் எப்படி குணப்படுத்துது தெரியுமா? இதுல இருக்கிற ஏகப்பட்ட நார்ச்சத்து நம்ம குடல் இயக்கத்தை ரொம்ப சீரா வச்சுக்க உதவுது. வயிற்றுப்போக்கு, சீதப்பேதி, செரிமான கோளாறு, இது எல்லாத்துக்கும் இது ஒரு அருமையான இயற்கை மருந்து. எல்லாவற்றுக்கும் மேலா நாவற்பழத்துக்கே உடைய அந்த துவர்ப்பு சுவை இருக்குல்ல, அது சும்மா இல்லைங்க. வயிற்று புண்கள், அதாவது அல்சரை ஆத்துற பெரிய வல்லமை அந்த துவர்ப்புக்கு தான் இருக்கு. எந்தெந்த சத்து உடம்புல எந்தெந்த பகுதியை குறி வச்சு வேலை செய்யுதுங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு இதுல இருக்கிற பொட்டாசியம் நம்ம இதயத்தை காக்கிற ஒரு பெரிய அரணா செயல்படுது. பிளட் பிரஷரை கண்ட்ரோல்ல வச்சுக்க, இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படாம தடுக்க, முக்கியமா பக்கவாதம் வர ரிஸ்க் குறைக்க இது ரொம்பவே உதவுது. அடுத்ததா இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சி. இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா, ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவை பன்மடங்கு அதிகமாக்கி ரத்த சோகையை வேரோட அடிச்சிடுது. உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியையும் செம ரெஃப்ரெஷ்மெண்ட்டையும் இது அள்ளி தருது. அடுத்ததா சருமம் மற்றும் வாய் ஆரோக்கியம், வெளிப்பக்க பொலிவும் பற்களோட வலிமையும். இப்போ உடம்புக்குள்ள இருந்து கொஞ்சம் வெளியில வருவோம். நாவற்பழம் மட்டும் இல்ல, அந்த முழு மரமுமே நம்ம அழகுக்கும் பல்ல ஆரோக்கியத்துக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நாவற்பழத்துல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் முகப்பருக்களை குறைச்சு நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரல் க்ளோவை தருது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த மரத்தை நம்ம மறந்துடக்கூடாது. நாவல் மரத்தோட இலைகள், அதோட பட்டைகள், இதெல்லாம் பாரம்பரியமாவே நம்ம பற்களையும் ஈறுகளையும் ஸ்ட்ராங்கா வச்சுக்க பயன்படுது. பல பேருக்கு பெரிய தொல்லையா இருக்கிற வாய் துர்நாற்றத்தையும் இது ரொம்ப எஃபெக்டிவா நீக்கிடுது. சரி, நாவற்பழத்தோட நன்மைகளை பார்த்தாச்சு. ஆனா இதை எப்படி பாதுகாப்பா சாப்பிடுறது? அதற்கான எச்சரிக்கைகள் என்னென்ன? இந்த அத்தனை நன்மைகளையும் நாம முழுமையா அனுபவிக்கணும்னா இதை சரியான முறையில சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெஸ்ட் பிராக்டிஸ் என்னன்னா, இந்த சம்மர்ல அதிகமா தாகம் எடுக்கிறத இது ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். உடம்புக்கு நேச்சுரலாவே ஒரு குளிர்ச்சியை தரும். ஆனா அதே சமயம் சில கடுமையான வார்னிங்ஸையும் நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணி ஆகணும். நாவற்பழத்தை எப்பவுமே வெறும் வயத்துல சாப்பிடவே கூடாது. அதே போல பழத்தை சாப்பிட்ட உடனே பால் குடிக்கிறத முற்றிலுமா தவிர்த்துடணும். இது உடம்புக்கு குளிர்ச்சிங்கிறதால அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா சில நேரங்கள்ல உடம்புல அதிகப்படியான சளியும் உண்டாக்கிடும். அதனால எப்பவுமே அளவோட சாப்பிடுறது தான் மிக சிறந்தது. இந்த மாதிரி மேலும் நல்ல நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து உங்களை தேடி வரப்போகுது. அதனால இந்த முக்கியமான ஆரோக்கிய தகவலை உங்களோட மட்டும் வச்சுக்காம உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் செய்தும் வச்சுக்கோங்க. இறுதியா உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. சம்மருக்கு ஏத்த மாதிரி நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போன இந்த பழமையான சூப்பர் ஃபுட்டை உங்களுடைய மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல எப்படி சேர்த்துக்க போறீங்க? அடுத்த முறை நாவற்பழத்தை பார்க்கும்போது, ஆஹா, இது வெறும் பழம் இல்ல, நோய்களை தீர்க்கிற ஒரு பெரிய மெடிக்கல் கிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரணும். இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆழமான அலசல்ல சந்திப்போம்.